நாகு இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ராஜி அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்துனாங்க அப்படிங்கிறதால, இனிமே நாம இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நாகு வீட்ட விட்டு வெளியில கிளம்புறாங்க. ஆனா விஜய், மல்லி 2 பேருமே அவங்க மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த குடும்பம் இப்படியே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. என்னதான் தன்னோட சொந்த அக்காவா ராஜி இருந்தாலுமே அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தவற விஜய் சுட்டிக்காட்டுறாங்க. அதுபோல நாகு, மல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. நாகு ஒரு காலத்துல தவறு பண்ணியிருக்கிறான். அவங்க சொத்து, பணத்துக்காக ஆசைப்பட்டுருக்கலாம். ஆனா, இப்ப அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் ராஜி கிட்ட ஒரு வார்த்தையுமே சொல்றாங்க. அதனால நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியில போனீங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ்றதா இருந்தா போங்க. ஆனா, இங்க இருந்து நீங்க கோபிச்சுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாரி நாகுவ பார்த்து விஜய் சொல்லிர்றாங்க. அதனால நாகுவுமே சரிங்க தம்பி உங்களுக்காக நான் இந்த வீட்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவங்களுமே சம்மதம் சொல்லிர்றாங்க. இதற்கு இடையில இப்போ மயிலு என்ன ஆச்சு? மயில் வாய்ஸ் நோட் மட்டும் தான் போட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசல அப்படிங்கிறதுல நாகு தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க அக்கா மல்லி கூட அத பெருசா எடுக்கல. ஆனா நாகு ஒரு தாயா இருந்து மயில பார்க்குறாங்க அப்படிங்கிறதால ஒவ்வொரு நேரமும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவ போயிட்டாளான்னு நீ ஒரு ஃபோன் பண்ணி கேளு மல்லி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. அதுக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. அதையுமே அவங்க அட்டெண்ட் பண்ணல அப்படிங்கிறதால என்னாச்சோ? ஏதாச்சோ? அப்படிங்கிற மாரி பதட்டப்படுறாங்க. இருந்தாலுமே இப்ப நாகுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ராஜியும் நகைய எடுக்கல அப்படின்னு சொன்னா, இந்த வீட்ல வேற யாரு இருக்கிறாங்க? ஏன்னா மல்லியோட நகை லாக்கர்ல கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப, வெளியில இருக்கிற நகைய தான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மயிலா இருக்குமோ அப்படிங்கிற மாரி மல்லி கிட்ட கேட்குறாங்க. மல்லி இந்த விஷயத்த கேட்கவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப விஜய் தான் சொல்றாங்க, "மயில் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அவ ஒரு சின்ன பொண்ணு. நீங்க அவங்க மேல சந்தேகப்படாதீங்க." அப்படிங்கிற மாரி விஜயுமே சப்போர்ட் பண்றாங்க. அதுபோல மல்லியுமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த மயில் அதுக்கு ஒர்த் இல்ல அப்படிங்கிறது தெரியறப்ப நிச்சயமா வருத்தப்படுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.